ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ருதி மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு விஜயா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்போ மீனா விஜயாவுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்காக வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே விஜயா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுல, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, வேணும்னே எண்ணெய் கீழே ஊற்றி என்னை வழுக்கி விழ வச்சுட்டல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைத்த நான் எதுவும் வேணும்னு பண்ணல, தெரியாம தான் எண்ணெய் ஊற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அந்த ஸ்ருதி கூட சேர்ந்துக்கிட்டு தானே நீ இவ்வளோ வேலைலாம் பார்க்குற, அவளும் உனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்பயுமே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் என்னை எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க, எனக்கு அது பழகிருச்சு, சரி காலை காட்டுங்க, நான் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத, வெந்நீர் பாத்திரத்தை அங்கே வச்சுட்டு போ, நானே ஒத்தரம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ விஜயா ரோஹிணியை கூப்பிட்டு ஒத்தரம் கொடுக்க சொல்கிறாங்க. ரோஹிணியும் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே, இந்த மீனாவையும் ஸ்ருதியும் எப்படியாவது பிரிக்கணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி போயிட்டு ரவி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த ஆன்ட்டி ஏன் ரவி இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரவியும் கேட்குறாங்க, அம்மா என்ன பண்ணாங்க ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா எந்த தப்புமே பண்ணாமல் ஆன்ட்டி எப்போ பாரு அவங்களே தான் திட்டிகிட்டு இருக்காங்க, மீனா ரொம்ப பாவம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, அம்மா எப்போவுமே அண்ணியை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இவ்வளோ நாள் பொறுமையாகவே இருந்திருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிச்சனில் மேலே செல்ஃபில் இருக்கிற பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக ஸ்டூல் போட்டு மேலே ஏறி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது விஜயா வெந்நீர் பாத்திரத்தை கிச்சனில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. வரும்போதே அந்த ஸ்டூலை தெரியாமல் தள்ளி விட்டுடுறாங்க. அப்போது மீனா கீழே விழ போனாங்க. உடனே முத்து வந்து மீனாவை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயா தலையில் அரிசி மாவு, மிளகாத்தூள்னு எல்லாமே கொட்டிடுது. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.